வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். ஊழல் முறைகேடுகளில் சாதனை படைத்த திமுக அரசுக்கு 2026இல் நிரந்தர முற்றுப்புள்ளி. டிடிவி தினகரன் திடீர் தகவல். இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்பொழுது தமிழகத்தில் அனைத்து தரப்பு மக்களுக்கும் கடந்த 4 ஆண்டுகளில் திமுக இழைத்த துரோகங்களை பட்டியலிட்டால் அதற்கு முடிவே கிடையாது. ஊழல் புகார்களில் முறைகேடுகளிலும் சாதனை படைத்த திமுக அரசுக்கு 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்து தமிழக மக்கள் சரித்திரமிக்க சாதனையை படைப்பார்கள் என்பது உறுதி என்று அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், செய்யக்கூடாதவற்றை செய்தாலும் செய்ய வேண்டியவற்றை செய்யாமல் இருந்தாலும் கேடு ஏற்படும் என்ற வள்ளுவ பெருந்தகையின் கூற்றுக்கு திமுக அரசின் 4 ஆண்டு மக்கள் விரோத கொடுங்கோல் ஆட்சி மிகச்சிறந்த உதாரணமாக அமைந்திருக்கிறது. அண்ணாவின் உயிர் மூச்சாக இருந்தது கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. ஆனால் அதற்கு நேர் எதிராக செயல்பாடு தமிழக அரசு நிர்வாகத்தின் அடிப்படையில் தொடங்கி அமைச்சர்கள் வரை ஊழல் மற்றும் முறைகேடு புகார்களில் சிக்கி நீதிமன்றத்தின் கண்டத்துக்கும் உள்ளாகி தங்களின் பதவி இழந்ததுதான் திமுக அரசின் முதல் சாதனை. தாலிக்கு தங்கம், தொட்டில் குழந்தைக்கு திட்டம், விலையில்லா மடிகணினி, விலையில்லா சைக்கிள் வழங்கும் திட்டம், அம்மா மருந்தகம் என மக்கள் நலனுக்காக முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதா தொலைநோக்கு சிந்தனையோடு தொடங்கிய திட்டங்கள் அனைத்தும் திட்டமிட்டு முடக்கியது தான் திமுக அரசின் 2வது சாதனை. தமிழகத்தில் எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, பெண்களுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள், போதைப் பொருட்களின் தாராள புழக்கம், சட்டவிரோத மது விற்பனை என குற்ற சம்பவங்களை நிறைந்து தமிழகத்தில் நடைபெறும் சட்டத்தின் ஆட்சியா சமூக விரோத ஆட்சியா என கேட்கும் அளவுக்கு சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைத்திருப்பது அதிமுக ஆட்சியில் 3வது சாதனை. வீட்டில் தனியாக இருக்கும் முதியவர்கள் தொடங்கி மணல் கொள்ளையை தடுத்து நிறுத்தக்கூடிய அரசு அதிகாரிகள், கனிம வள கொள்ளையை வெளிக்கொண்டு வந்த சமூக செயற்பாட்டவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் என அடுத்தடுத்து அரங்கேறும் கொள்ளை சம்பவங்களுக்கு திரையுலகமே அதிரும் வகையில் அடுக்கடுக்கான கதைகளையும் காரணங்களையும் கூறி மக்களை ஏமாற்ற முயற்சிப்பது திமுக ஆட்சியின் 4வது சாதனை. ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு நிர்வாகத்தின் மீதான கடன் சுமையை குறைப்பதாக கூறி முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைக்கப்பட்ட பொருளாதார வல்லுநர் குழுவால் எந்தவித பயனுமின்றி இந்தியாவிலேயே அதிக கடன் பெறும் மாநிலங்களில் முதலிடம் தமிழகத்துக்கு போற்றுத்தந்தது திமுக அரசின் 5வது சாதனை. பால் விலை உயர்வில் தொடங்கி தொழில் வாரி, சொத்து வரி, மின்கட்டணம் என கட்டணங்களையும் மண்பணங்கு உயர்த்த ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்களை விலை உயர்வால் பாதிப்பை சந்திக்கும் ஏழை எளிய சாமானிய மக்களின் மீது தாங்கள் முடியாத அளவிற்கு பொருளாதார சுமையை ஏற்றி நிர்வாக திறன்மையை தான் திமுக ஆட்சியில் 6வது சாதனை. காவேரி குறுக்கே மேகதாது அணையை கட்ட துடிக்கும் கர்நாடக அரசை முல்லை பெரியாற்றில் புதிய அணையை கட்டியே தீருவோம் என பிடிவாதம் பிடிக்கும் கேரளா அரசையும் கண்டிக்க தவறிய கூட்டணி தர்மத்துக்காக மாநில உரிமையை அடகு வைத்ததோடு விடியல் ஆட்சி எனும் பெயரில் விவசாயிகள் வாழ்வாதாரத்தையும் அப்படியே பறித்து தான் திமுக ஆட்சியின் 7வது சாதனை. சாதாரண பொதுமக்கள் தொடங்கி ஆசிரியர், விவசாயிகள், அரசு ஊழியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்சார வாரிய பயனாளிகள், மாற்றுத்திறனாளிகள், நெசவாளர்கள் மற்றும் தொழில்துறை என அனைத்து துறையிலும் கோரிக்கைகளை ஏற்க மறுத்த ஒட்டுமொத்த தமிழகத்தையும்
போராட்ட களமாக மாற்றிய திமுக ஆட்சியின் 8வது சாதனை நீட் தேர்வு ரத்து, கல்விக்கடன் தள்ளுபடி, அரசு ஊழியர்கள் பழைய ஓய்வூதிய திட்டம், 3.5 லட்சம் காலி பணியிடங்கள் நிரப்பப்படும், 100 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும், மாதம் தோறும் மின்சாரம் கணக்கீடு முறை, விவசாயிகள் இலவச முனை மின் இணைப்பு, சமையல் எரிவாயு சிலிண்டர் 100 ரூபாய் மானியம் என தேர்தலுக்கு முன்பாக வழங்கிய வாக்குறுதிகள் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றாமல் 4 ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பது திமுக ஆட்சியின் 9வது சாதனை. மீன்பிடி தொழிலை மட்டுமே வாழ்வாதாரமாக கொண்டு கடலுக்கு செல்லும் தமிழக மீனவர்கள் ஒருமுறை இலங்கை கடற்படையாலும் மறுபுறம் கடற்கொள்ளையர்களாலும் நாள்தோறும் இன்னலுக்குள்ளாக்கி வரும் நிலையில் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதுவதோடு தன் கடமை நிறைவடைந்து விட்டதாக கருதும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மீனவர்கள் மீதான அக்கறையின்மை திமுக ஆட்சியின் 10வது சாதனை. மக்கள் மத்தியில் அரசு நிர்வாகத்தின் மீது எழுந்திருக்கும் அதிருப்தியை திசை திருப்ப சட்டமன்றத்தில் கச்சத்தீவு மீட்பு தீர்மானம், தொகுதி மறுசீரமைப்பு கூட்டம் என நாடகமாடியதோடு குடும்பத்துடன் வருமானத்தை பெருக்க விண்வெளி தொழில் கொள்கையை உருவாக்கி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் தான் குடும்ப சொத்தாக கருதி பயன்படுத்தி கொண்டிருப்பது திமுக ஆட்சியின் நிர்வாகத்தின் சாதனையே சாதனை. இப்படி தமிழகத்தின் அனைத்து தரப்பு மக்களும் கடந்த 4 ஆண்டுகளில் திமுக இழைத்த துரோகங்களை பட்டியலிட்டால் அதற்கு முடிவே கிடையாது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொதுமக்களின் விருப்பத்திற்கு எதிர்பார்ப்பும் திமுக அரசின் செயல்பாடுகளும் துளியளவும் சம்பந்தமில்லை என்பது உறுதியாகியுள்ளது. ஊழல் புகார்களில் முறைகேடுகளிலும் சாதனை படைத்த திமுக அரசு 2024ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் நிரந்தர முற்றுப்புள்ளி வைத்து தமிழக மக்கள் சரித்திரமிக்க சாதனையை படைப்பார்கள் என்று மந்திரம் உறுதி என்று அவர் கூறியுள்ளார். இந்த ஒரு தகவல் என்பது தற்பொழுது டிடிவி தினகரன் கூறியுள்ள நிலைமையில் தற்பொழுது வெளியாகி பெரும் பரபரப்பும் விறுவிறுப்பும் பேசும் பொருளாகவும் மாறியிருக்கிறது. இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள். நன்றி, வணக்கம்.